நேபாளம் திபெத் எல்லை பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளமும் நிலச்சரிவும் தற்போது மிகப்பெரிய பேரிடராக மாறியுள்ளது. குறைந்தது 160 பேர் உயிரிழந்துள்ளனர். கிட்டத்தட்ட 1500 பேர் காணாமல் போயுள்ளனர். கிராமங்கள் சேற்றில் புதைந்துள்ளன. வீடுகள், பாலங்கள், சாலைகள் என முக்கிய கட்டமைப்புகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன. ஆனால் இந்த பேரழிவை இன்னும் ஆபத்தானதாக மாற்றுவது என்ன தெரியுமா? மீட்பு பணிகள் நடைபெறும் நேரத்திலும் புதிய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் தொடர்கிறது. அது மட்டுமின்றி நேபாளத்தில் இருந்து தெற்கே பாயும் ஆறுகள் இந்தியாவிற்குள் செல்வதால் கீழ்ப்பகுதிகளிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியமாகியுள்ளன. அப்படியானால் இந்த வெள்ளம் எவ்வாறு உருவானது? ஏன் கனமழை இல்லாமலேயே இவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்பட்டது? 1500 பேர் காணாமல் போனது எப்படி? இந்த பேரழிவின் பின்னால் இமயமலையின் உருகும் பனிப்பாறைகள் எந்த அளவுக்கு காரணமாக இருக்கலாம்? அவற்றையெல்லாம் இப்போது விரிவாக பார்ப்போம். நேற்றைய தினம் காலை சுமார் 8:40 மணியளவில் நேபாள திபெத் எல்லையொட்டிய உயரமான மலைப்பகுதியில் திடீரென பேரழிவு தொடங்கியது. நீர்மட்டம் வரவில்லை. நீர், சேறு, பாறைகள், பனிப்பாறை சிதைவுகள் என ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு மலையிலிருந்து கீழ்நோக்கி பாய்ந்தது. லெண்டேகோள ஆற்று பள்ளத்தாக்கை நோக்கி வேகமாக சென்ற இந்த பெருக்கு வழியில் இருந்த கிராமங்களையும் கட்டமைப்புகளையும் தாக்கியது. வீடுகள் இடிந்தன, வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன, பாலங்கள் காணாமல் போயின, சாலைகள் துண்டிக்கப்பட்டன. பலர் என்ன நடக்கிறது என்பதை உணர்வதற்குள் வெள்ளம் அவர்களை சூழ்ந்துவிட்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். நேபாளம் மற்றும் திபெத் இரு பகுதிகளிலும் சேர்த்து குறைந்தது 160 பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் நேபாளத்தில் குறைந்தது 157 பேரும் திபெத்தில் குறைந்தது 3 பேரும் உயிரிழந்துள்ளனர். ஆனால் இது இறுதி எண்ணிக்கை இல்லை. காரணம், மிக மோசமாக பாதிக்கப்பட்ட சில பகுதிகளுக்கே இன்னும் மீட்பு குழுக்கள் முழுமையாக சென்றடைய முடியவில்லை. சேற்றின் அடியில் புதைத்தவர்கள் இருக்கலாம், வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்கள் இருக்கலாம், இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்கள் இருக்கலாம். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் என அதிகாரிகள் அஞ்சுகின்றனர். கிட்டத்தட்ட 1500 பேர் காணாமல் போயுள்ளனர். இந்த பேரழிவின் மிகப்பெரிய அதிர்ச்சி இதுதான். நேபாளத்தில் மட்டும் காவல்துறை மற்றும் சுற்றுலா அதிகாரிகளின் தகவலின்படி 866 பேர் காணவில்லை. இதில் சுமார் 600 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அடங்குகின்றனர். காணாமல் போனவர்களில் இந்தியர்கள் 177, அமெரிக்கர்கள் 63, ஆஸ்திரேலியர்கள் 34, பிரிட்டன் நாட்டவர்கள் 33, கனடா நாட்டவர்கள் 25 என பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் உள்ளனர். இது தவிர திபெத்தின் கீராங் மாவட்டத்தில் 558 பேர் காணாமல் போயுள்ளதாக சீன அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அவர்களில் 260 பேர் வெளிநாட்டினர். இதனால் நேபாளம் திபெத் எல்லையில் தற்போது பல நாடுகளும் தங்கள் குடிமக்களின் நிலை குறித்து கவலையடைந்துள்ளன. இப்போது மிகப்பெரிய கேள்வி, கனமழை இல்லை என்றால் இவ்வளவு பெரிய வெள்ளம் எப்படி வந்தது? இதற்கான முக்கிய காரணமாக விஞ்ஞானிகள் கருதுவது பனியாற்றின் ஒரு பகுதி சரிந்த சம்பவம். இமயமலையின் உயரமான பகுதியில் ஒரு பனியாற்றின் கீழ்ப்பகுதி திடீரென உடைந்து சரிந்திருக்கலாம். செயற்கைக்கோள் கண்காணிப்புகளின்படி சுமார் 5200 மீட்டர் உயரத்தில் இருந்த பனியாற்றின் ஒரு பெரிய பகுதி உடைந்து சுமார் 1200 மீட்டர் ஆழத்திற்கு பள்ளத்தாக்கில் விழுந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அது கீழே விழும்போது பாறைகள், மண், பனிக்கட்டிகள் மற்றும் வண்டல்களையும் தன்னுடன் இழுத்து சென்றது. இதனால் ஆற்றின் இயற்கையான ஓட்டம் தற்காலிகமாக தடைப்பட்டிருக்கலாம். அதாவது முதலில் பனிப்பாறை சரிவு, பின்னர் ஆறு அடைப்பு, பின்னர் தற்காலிக இயற்கை அணை, அதன் பின்னர் அணை உடைதல், இறுதியாக திடீர் பேரழிவு வெள்ளம். இதுதான் இந்த பேரழிவை உருவாக்கியிருக்கக்கூடிய முக்கிய தொடர் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பேரழிவு ஏற்பட்ட நேரத்தில் நில அதிர்வு பதிவானதால் முதலில் 4.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் இந்த சம்பவத்தை தூண்டியிருக்கலாம் என தகவல்கள் வெளியாகின. ஆனால் பின்னர் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தனது மதிப்பீட்டை மாற்றியது. அந்த நில அதிர்வு வழக்கமான நிலநடுக்கத்தால் உருவானது அல்ல என்றும், மிகப்பெரிய நிலச்சரிவு மற்றும் பாறை, பனிப்பாறை சிதைவுகள் நகர்ந்ததால் ஏற்பட்ட அதிர்வு சமிஞ்ஞையாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் இந்த நிலச்சரிவு 5.2 அளவிலான அதிர்வாக பதிவானதாக குறிப்பிடப்பட்டது. இதனால் பேரழிவின் முக்கிய காரணியாக நிலநடுக்கத்தை விட பனிப்பாறை மற்றும் நிலச்சரிவு நிகழ்வு முன்னிலைப்படுகிறது. வெள்ளத்தின் வேகம் எவ்வளவு பயங்கரமாக இருந்தது என்பதற்கு ஒரு முக்கிய உதாரணம், திரிசூலி ஆற்றின் நீர்மட்டம் வரும் 30 நிமிடங்களில் சுமார் 9 மீட்டர் வரை உயர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மக்கள் தப்பிக்க முடிவு எடுப்பதற்குள் நீர்மட்டம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்துவிட்டது. இதனால் தான் பலர் எதிர்பாராத விதமாக வெள்ளத்தில் சிக்கியுள்ளனர். நேபாளத்தின் ரசுவா மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாகும். குறிப்பாக திம்பு
கல்முனை மற்றும் சியாப்ரோ பேசி போன்ற பகுதிகளில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அதன் பின்னர் வெள்ளம் கீழ்நோக்கி நகர்ந்து நுவாகோட், தாடிங் மாவட்டங்களின் பகுதிகளையும் பாதித்துள்ளது. மறுபுறம் சீனாவின் திபெத் பகுதியில் உள்ள கீராங் மாவட்டம் மற்றும் ஜிரோங் துறைமுக பகுதியும் சிறு பாறைகள் மற்றும் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டுள்ளன. இது வெறும் வீடுகள் சேதமடைந்த பேரிடர் அல்ல. குறைந்தது 19 பாலங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 40 கிலோமீட்டர் சாலைகள் சேதமடைந்துள்ளன. இதுதான் தற்போது மீட்பு பணிகளுக்கு மிகப்பெரிய தடையாக உள்ளது. மீட்பு குழுக்கள் பாதிக்கப்பட்டவர்களை சென்றடைய வேண்டும். ஆனால் அவர்கள் செல்ல வேண்டிய சாலையே இல்லை, பாலங்கள் இல்லை, தொடர்பு வசதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. பல இடங்களில் ஆழமான சேறு உள்ளது. இதனால் உயிருடன் இருப்பவர்களை விரைவாக கண்டுபிடிப்பது மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. 5000க்கும் மேற்பட்டு ராணுவ மற்றும் காவல்துறை பணியாளர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ட்ரோன்கள் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகள் கண்காணிக்கப்படுகின்றன. தேடுதல் நாய்களும் களமிறக்கப்பட்டுள்ளன. மீட்பு பணியாளர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை தேடி வருகின்றனர். ஹெலிகாப்டர்கள் மூலம் உயிர் பிழைத்தவர்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். ஆனால் சில பகுதிகளில் நீர்மட்டமும் சேறும் அதிகமாக இருப்பதால் ஹெலிகாப்டர்கள் தரையிறங்குவதற்கே சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்த பேரழிவு நேபாள எல்லைக்குள் மட்டுமே முடிந்துவிடக்கூடிய ஒன்றல்ல. ஏனெனில் பாதிக்கப்பட்ட ஆறுகளில் சில நேபாளத்தை கடந்து தெற்கே இந்தியாவை நோக்கி செல்கின்றன. லெண்டேகோலா ஆறு போதைஹோஷி, திரிசூலி, நாராயணி என நீர்வழி நகர்கிறது. இந்த நாராயணி ஆறு இந்தியாவுக்குள் நுழைந்த பிறகு கண்டக் ஆறு என அழைக்கப்படுகிறது. அதனால் மேல் பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கின் தாக்கம் கீழ்ப்பகுதிகளுக்கும் சென்றடையக்கூடும். இதனால் இந்தியாவின் குறிப்பாக பீகார் மாநில பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. நேபாளத்தின் நிலைமையை தொடர்ந்து இந்தியா உதவிக்கரம் நீட்டியுள்ளது. தற்காலிக முகாம்களுக்கு தேவையான பொருட்கள், போர்வைகள், சுகாதார பொருட்கள், சூரிய ஒளி விளக்குகள் மற்றும் மருந்துகள் உள்ளிட்ட சுமார் 10 டன் அவசரகால பொருட்கள் நேபாளத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் நேபாள பிரதமர் பலேந்திர ஷாவுடன் தொலைபேசியில் பேசி இந்தியாவின் ஆதரவை உறுதி செய்துள்ளார். அமெரிக்க பேரிடர் மீட்பு ஆலோசகரை அனுப்புவதுடன் 5 லட்சம் அமெரிக்க டாலர் உதவி வழங்குவதாக அறிவித்துள்ளது. சர்வதேச செஞ்சிலுவை மற்றும் செம்பரி சங்கங்களின் கூட்டமைப்பு 1 மில்லியன் சுவிஸ் பிராங்க் அவசர நிதியை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்குகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் தனது கோப்பர்நிக்கஸ் அவசரகால மேலாண்மை சேவையை செயல்படுத்தியுள்ளது. இதன் மூலம் செயற்கைக்கோள் படங்களை பயன்படுத்தி சேதங்களை மதிப்பிடவும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு தேவையான தகவல்களை வழங்கவும் முடியும். இந்த பேரிடரில் தென்கொரியாவைச் சேர்ந்தவர்களும் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்மின் திட்டத்தில் பணியாற்றிய சில தென்கொரிய குடிமக்களின் நிலை குறித்து தகவல் இல்லாததால் அந்நாடு அவசர பணிக்குழுவை அமைத்துள்ளது. விரைவு மீட்பு குழுவையும் நேபாளத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணிகள் நடைபெறும் நேரத்திலேயே இன்னொரு அச்சுறுத்தலும் உள்ளது. திபெத்தின் ஜிரோங் பகுதியில் அணை கட்டப்பட்டு வரும் ஏரியை சீன அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். தொடர்ந்து மழை பெய்தால் அல்லது மலைப்பகுதிகளில் புதிய நிலச்சரிவு ஏற்பட்டால் நிலைமை மேலும் மோசமடையக்கூடும். இதனால் மீட்பு பணியாளர்கள் ஒருபுறம் காணாமல் போனவர்களை தேடிக் கொண்டிருக்க, மறுபுறம் புதிய வெள்ளம் வருமா, புதிய நிலச்சரிவு ஏற்படுமா என்பதையும் கண்காணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் நேபாள மக்களுடன் மட்டுமில்லாமல் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், கனடா, தென்கொரியா உள்ளிட்ட பல நாடுகளும் தங்கள் குடிமக்களின் நிலை குறித்து கவலை அடைந்துள்ளன. குறிப்பாக கைலாஷ் மானசரோவர் நோக்கி சென்ற யாத்ரீகர்களும் இந்த பகுதியில் பயணித்திருந்ததால் காணாமல் போனவர்களை அடையாளம் காணும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மணி நேரமும் தற்போது முக்கியமானது. ஏனெனில் சேற்றுக்குள் சிக்கியுள்ள ஒருவரை உயிருடன் மீட்பதற்கான வாய்ப்பு காலம் செல்ல செல்ல குறைந்து கொண்டே போகிறது. நேபாளம் திபெத்தில்லியில் நடந்த இந்த பேரழிவு ஒரு திடீர் வெள்ளம் எப்படி சில நிமிடங்களில் ஒரு முழு பிராந்தியத்தையே முடக்க முடியும் என்பதற்கு கொடூரமான உதாரணமாக மாறியுள்ளது. 160க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலி, கிட்டத்தட்ட 1500 பேர் மாயம், 19 பாலங்கள் அடித்து செல்லப்பட்டன, சுமார் 40 கிலோமீட்டர் சாலைகள் சேதமடைந்தன, ஆயிரக்கணக்கான மீட்பு பணியாளர்கள் களத்தில் உள்ளனர். இமயமலை பகுதியில் மாறிவரும் காலநிலை மற்றும் உருகும் பனிப்பாறைகள் குறித்து இந்த சம்பவம் உலக நாடுகளுக்கு மீண்டும் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. தொடர்ந்தும் இதுபோன்ற காணொளிகளுக்காக முதல்வனுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.